ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் ஹை. ட்ரேடிங் பண்றவங்களுக்கும் சரி, ட்ரேடிங் பண்ணலான்ற ஐடியா இருக்கவங்களுக்கும் சரி, ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா ஒரு டவுட் வரும். அதுதான் ட்ரேடிங் கேபிட்டல். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு நம்மளோட கேபிட்டலை எப்படி நம்ம டிசைட் பண்ணணும்? இப்ப நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு கேபிட்டல் நமக்கு தேவைப்படும்? ட்ரேடிங் பண்றதுக்கு மினிமம் எவ்வளவு கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கணும்? ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியுமா? ட்ரேடிங் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா போதுமா? நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலால நம்ம எடுக்கிற ட்ரேட்ஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் பெரிய கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளோட கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இந்த லிவரேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாமா? அண்ட் ஃபைனலி ட்ரேடிங் கேபிட்டலை டிசைட் பண்றப்ப பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன? சோ இத பத்தி எல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் ரிலேட்டடா எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு. இனிமே ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்க போறது கிடையாது. ஏன்னா அதுக்காக நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணதா ஸ்விங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ட்ரேடிங் சிஸ்டம். இந்த ட்ரேடிங் சிஸ்டம்ல இருக்கிற 10 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களால ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அண்ட் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பேசிக் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ப்ரோக்ராம்ல நாங்க டீச் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்ட்ரஸ்டட் பீப்பிள் செக் பண்ணி பாருங்க. இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னாலும் சரி, இல்ல இந்த ப்ரோக்ராம் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் சரி, இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர். எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்றப்ப நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலை எப்படி நம்ம முடிவு பண்றது? ஆக்சுவலி அதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க ட்ரேடிங் பண்ணி மந்த்லி எவ்வளவு earn பண்ணணும் அப்படின்ற அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க ட்ரேடிங் பண்றீங்க, பர் மந்த்க்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. சோ அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ப்ரோ எனக்கு மந்த்லி எல்லாம் ஐடியா இல்ல, டெய்லி வீக்லி அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க டெய்லி பேசிஸ்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஓகேங்களா. சோ டெய்லி இவ்வளவு அமௌண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அதை வந்து மல்டிப்ளை பை 20 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு மந்த்துக்கு ஆவரேஜா 20 ட்ரேடிங் டேஸ் தான் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லா செக்மெண்ட்ஸ்லயும் அப்படிதான் பண்ண முடியும். கிரிப்டோல மட்டும்தான் வந்து வீக்லி 7 டேஸும் நம்ம பண்ணலாம். சோ இருந்தாலும் காமனா நீங்க வந்து இன்டூ 20 போட்டுக்கோங்க. சோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு நீங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கறீங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்ல வீக்லி பேசிஸ்ல நீங்க வந்து வச்சிருக்கீங்க அமௌண்ட் அப்படின்னா சோ இன்டூ 4 பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க அதை மந்த்லிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சோ இப்போ நீங்க அந்த அமௌண்ட்டை டிசைட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அந்த அமௌண்ட்டை 20 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ட்ரேடிங் பண்ணி மந்த்லி ஒரு 20,000 earn பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னா சோ இப்போ என்னோட ட்ரேடிங் கேபிட்டல் அதாவது எந்த கேபிட்டல் வச்சு நான் ட்ரேட் பண்ணா என்னால இந்த 20,000 வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிளா நான் என்ன பண்ண போறேன், என்னோட ட்ரேடிங் கேபிட்டலை 20 ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். சோ அப்படி மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோட ஆன்சர் கிடைச்சிடும். சோ இப்போ எனக்கு பர் மந்த் நான் வந்து 20,000 வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து ஒரு 4 லேக் ஆவது ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த 4 லேக் ட்ரேடிங் கேபிட்டல் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த கேபிட்டலோட ஆவரேஜா 5% நான் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே போதும். சோ என்னால என்னோட மந்த்லி கமிட்மெண்ட்டை ஈஸியா வந்து அச்சீவ் பண்ணிட முடியும். அதாவது இந்த 4 லட்ச ரூபாய் வச்சு ஒரு மாசம் ஃபுல்லா நான் ட்ரேட் பண்றேன். ஒரு மாசத்துக்கு ஜஸ்ட் 5% வந்து ஓவராலா நான் சொல்றேன். ஒரு மாசத்தோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ல நீங்க ப்ராஃபிட்ல 5% அண்ட் அதுக்கு மேல நீங்க பண்ணீங்கனாலே உங்களோட மினிமம் எக்ஸ்பெக்டேஷனை உங்களால அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் அதை கொஞ்சம் ஈஸியாவும் பண்ணலாம். பிளஸ் வந்து நம்ம இதுக்காக அதிக ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல. சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் 20 ஆல அதை மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. சோ கன்சிடர் நீங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. சோ வந்து நீங்க பெரிய ரிட்டர்ன்ஸ் நீங்க பண்ணல அப்படின்னாலும் அதிக ரிஸ்க் எடுக்க நீங்க விருப்பப்படல அப்படின்னாலுமே இந்த கேபிட்டல் வச்சு உங்களால இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். அண்ட் அதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். அதுக்காக இந்த கேபிட்டல் இருந்தா மட்டும் நம்மளால இந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. சோ இதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும். அதாவது ட்ரேடிங் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸா மேக் பண்ற அளவுக்கு ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணும். அதாவது இப்ப என்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்கு, அதை வச்சு என்னால ட்ரேட் பண்ணா என்னால குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நான் இருந்தேன் அப்படின்னா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிசைட் பண்ணி ஒரு ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ஈஸியாவே வந்து என்னோட மந்த்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியும். சோ இதுல இருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ட்ரேட் பண்ணி மாசம் ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா முதல்ல அதுக்கு முன்னாடியே நான் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை லேர்ன் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்டா ஒரு ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ற அளவுக்கு நான் ஸ்கில்ல டெவலப் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அதாவது அந்த கோலை அடையிறதுக்கு உதாரணத்துக்கு இப்ப 20,000 ரூபாய் நான் மாசம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு கேபிட்டல் எனக்கு தேவை அப்படிங்கறதையும் பாத்தீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கணும். சோ அதை இப்படிதான் ஆக்சுவலி நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு சிலருக்கு இந்த 20 டைம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் மாதிரி தோணலாம். இல்ல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா
அந்த 5% விட அதிகமாவே ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஸ்கில் இருக்கும். ஓகேங்களா? சோ ஒரு 10%, 15% கூட பெர் மந்த் வந்து என்னால கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கீங்க. அதாவது நீங்க வந்து ட்ரேடிங் வந்து அக்ரெசிவா பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு. அட்லீஸ்ட் 10% அண்ட் எபோவ் வந்து உங்களால ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும் கன்சிஸ்டன்ட்டா அப்படின்னா, அப்போ கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 டைம்ஸ் கேபிட்டலாவது தேவைப்படும். இப்ப அதே 20,000 நான் எடுத்துக்கிறேன். 20,000 நான் சம்பாதிக்கணும். சோ இப்ப அந்த 20,000 நான் அக்ரெசிவா ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கூட அதை விட 10 மடங்கு கேபிட்டல் அட்லீஸ்ட் ஒரு 2 lakhs ஆவது நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த 2 lakhs ஓட 10% 20,000. ஓகேங்களா? இப்ப இதுல விஷயம் என்னன்னா 2 lakhோ 4 lakhோ ட்ரேடிங் கேபிட்டல் அது விஷயம் இல்ல. இப்ப இதுல வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா அதே நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பண்ணிட முடியாது. இது வந்து ஒரு ஆவரேஜ் அமௌண்ட் தான். இப்ப உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு 2 lakhs கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ஒரு மாசம் நான் வந்து ஒரு 8% தான் ப்ராஃபிட் பண்றேன். சோ அப்ப அந்த மந்த் வந்து எனக்கு 16,000 தான் ப்ராஃபிட் இருந்திருக்கும். பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 20,000. ஓகேங்களா? சோ 20,000 தான் என்னோட மினிமம் லிமிட். அதுக்கு மேல எவ்வளவு நாள் ப்ராஃபிட் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் 20,000 பண்ணணும்ங்கிறது தான் என்னோட கோல். ஆனா என்னால அந்த மந்த் 16,000 தான் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் ஆனா இன்னொரு மந்த் வந்து நான் ஒரு 15% ரிட்டர்ன்ஸ் பண்றேன். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேபிட்டலுக்கு நான் வந்து ஒரு 30,000 வந்து ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ணிருப்பேன். சோ இந்த மாதிரி நம்மளோட ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுறது நார்மல் தான். ஏன்னா அந்தந்த மாசம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைமா இருக்கலாம். இல்ல நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கலாம். அதை பொறுத்து வந்து நம்மளோட ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகதான் செய்யும். ஓகேங்களா? சோ இந்த கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரே பெர்சன்டேஜ் ஒவ்வொரு மாசமும் பண்றது அது கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க ஒரு ப்ராஃபிட்ல இருக்கணும். ஒரு நெட் ப்ராஃபிட்ல இருக்கணும். அந்த நெட் ப்ராஃபிட்ட நீங்க கன்சிஸ்டன்ட்டா கன்டினியூஸா மெயின்டெயின் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கப்ப ஒரு மாசம் நம்மளால நம்ம கோல் அடைய முடியலனாலும் இன்னொரு மாசம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் பண்ணும்போது அது எல்லாமே நமக்கு டேலி ஆகிரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலி நம்மளால ரிட்டர்ன்ஸ் மேக் பண்ண முடியும். சோ இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே ப்ரோ. ட்ரேடிங் கேபிட்டல டிசைட் பண்றதுக்கான அந்த 2வது வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வழியை விட 2வது வழி ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களாவே ஓனா டிசைட் பண்றது. ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வழி எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து ட்ரேட் பண்ணி மந்த்லி ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. சோ அப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு அப்படின்னா, நான் என்னோட ட்ரேடிங் கேபிட்டல முன்னாடி நம்ம பார்த்த மெத்தட்ஸ் மாதிரி தான் கால்குலேட் பண்ணி டிசைட் பண்ணணும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா தான் கான்ஃபிடென்ட்டா அந்த அளவுக்கு கேபிட்டலை வச்சு நம்மளால ட்ரேட் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும். இல்ல ப்ரோ நான் இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன் அப்படின்னா சோ 2வது வழி தான் நமக்கு கரெக்டா இருக்கும். சோ நீங்களாவே என்ன பண்ணலாம்னா ட்ரேடிங் கேபிட்டல டிசைட் பண்ணலாம். சோ உங்களால மார்க்கெட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால எந்த அளவுக்கு கேபிட்டல அரேஞ்ச் பண்ண முடியுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பொறுத்து ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணலாம். பட் இருந்தாலும் நீங்களா ஓனா உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல டிசைடே பண்ணி இருந்தாலும் அந்த கேபிட்டல வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை பத்தி பின்னாடி நான் டீடைல்டா சொல்றேன். சோ இப்போ ட்ரேடிங் கேபிட்டல நம்மளாவே ஓனா டிசைட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னோனே சோ பெரும்பாலான பீப்புள்ஸ்க்கு வர ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா? சோ இதுதான் பொதுவா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தோணும். இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. சோ ஏன் ப்ரோ 2 ஆன்சரையுமே சொல்றீங்க? ஒன்னு எஸ்ன்னு சொல்லுங்க இல்ல நோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த பதில் அப்படிங்கிறது நீங்க சொல்ற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகே ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஸ்மால் அமௌண்ட் பிக் அமௌண்ட் இது ஆக்சுவலி நம்ம தான் டிசைட் பண்றது. உதாரணத்துக்கு இப்போ 10,000 ரூபாய் வந்து ஒரு ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். 1 lakh வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் ட்ரேடிங் கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா இப்போ நான் அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு சிலருக்கு 10,000மே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ட்ரேடிங் கேபிட்டல் 10,000ங்கிற அமௌண்ட்டே பெரிய அமௌண்ட் ப்ரோ. அதுவே வந்து ஒரு ஹை ட்ரேடிங் ஒரு லார்ஜ் ட்ரேடிங் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு 1 lakh ட்ரேடிங் கேபிட்டலே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ப்ரோ. என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் 5 lakhங்கிறதே ஒரு ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல் தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு தோணலாம். சோ ஒரு அமௌண்ட் வந்து ஸ்மாலா பிக்கா அப்படின்றத டிசைட் பண்றது நம்ம தான். சோ நமக்கு பிடிச்ச ஆக்டர், நமக்கு பிடிச்ச ஃபுட், நமக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு இதெல்லாமே நம்மளோட பர்சனல் டிசிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ஸ்மாலா பிக்காங்கிறதுமே ஆக்சுவலி அது ஒரு பர்சனல் டிசிஷன் தான். சோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து தான் இந்த கேள்விக்கான பதில் எஸ் ஆர் நோ அப்படிங்கறத டிசைட் பண்ண முடியும். சரி ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். ஓகே சோ இப்போ நம்மளால 10,000 ரூபாய் வச்சு ட்ரேடிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ இந்த கேள்விக்கான பதிலும் எஸ் ஆர் நோ தான். என்ன ப்ரோ முதல்ல தான் அமௌண்ட்டை சொன்னீங்க. இப்போ அமௌண்ட்டை சொல்லியாச்சு. மறுபடியும் ஏன் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகைன் நம்ம என்ன செக்மெண்ட்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு சில பைனான்சியல் மார்க்கெட்ல ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல 10,000 ரூபாய் வச்சு கூட நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். பட் ஒரு சில மார்க்கெட்ல ஒரு சில செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ட்ரேடிங் கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா பத்தவே பத்தாது.
ஓகேங்களா? சோ இதுக்கு நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்ன செக்மென்ட்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்றத ஒண்ணு ஆல்ரெடி நீங்க டிசைட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அப்படிலாம் இதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணணும். ஏன்னா, அந்த செக்மென்ட்ட டிசைட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்து நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும். ஓகே. ஏன்னா இந்த ஒவ்வொரு செக்மென்ட்க்குமே ஒவ்வொரு மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதாவது இப்ப இந்த பைனான்சியல் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, இந்த பைனான்சியல் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்காவது கேப்பிட்டல் இருந்தா தான் நம்மளால அதுல வந்து ட்ரேட் பண்ண முடியும். சோ அந்த கேப்பிட்டலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸையும் நம்மளால மேக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஓகே. சோ அது வந்து ஒவ்வொரு பைனான்சியல் மார்க்கெட்டுக்கும், அதுல இருக்கிற ஒவ்வொரு செக்மென்ட்டுக்கும், அதுல இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமென்ட்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். சோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க அத டிசைட் பண்ணணும். அடுத்த விஷயம் அந்த மார்க்கெட்ல ஓகேங்களா? சோ அதுல இருக்கிற மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட் ஆர் செக்மென்ட்ட வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கான மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் என்ன அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி இத பத்தி டீடைல்டா ஆல்ரெடி ஒரு வீடியோல நம்ம பேசியிருக்கோம். இந்த ஒவ்வொரு செக்மென்ட்டும் என்ன? அதுல எதுல நம்ம ட்ரேட் பண்றோம்? சோ அதுல இருக்க ப்ரோஸ் என்ன? கான்ஸ் என்ன? அதுக்கு மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் என்ன? இத பத்தி எல்லாமே டீடைல்டா வந்து இந்த வெபினார் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த வெபினார் வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ மறக்காம அந்த வீடியோவ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா இப்பதான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும் சரி, இல்ல இப்பதான் புதுசா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வெபினார் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு கிளியர் ஐடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாம செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு ட்ரேடிங் கேபிட்டல எப்படியெல்லாம் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண போறீங்கன்னா அந்த மார்க்கெட்ல மினிமம் எவ்வளவு கேபிட்டல் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த 2 விஷயம் நமக்கு தெளிவா தெரிஞ்சாலே போதும். நம்மளால நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல ஃபைனலா டிசைட் பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, சோ எப்பவுமே நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல் ஒண்ணு அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கான மினிமம் கேபிட்டலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? சோ அந்த மார்க்கெட்ல குறைஞ்சபட்சம் இந்த அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ண முடியும்னா, அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலா இருக்கணும். இல்ல அத விட அதிகமா கூட இருக்கலாம். ஓகே. பட் ஆனா ஒரு மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50,000 அப்படின்னு ஒரு மார்க்கெட் ஒரு செக்மென்ட்க்கு தேவைப்படுது. அந்த மார்க்கெட்ல அந்த செக்மென்ட்ல ட்ரேட் பண்ண குறைஞ்சபட்சம் நம்ம கிட்ட ஒரு 50,000 கேபிட்டல் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கேபிட்டலும் 50,000 இருக்கணும். இல்ல 50,000க்கு மேல இருக்கணுமே தவிர 50,000க்கு கம்மியா இருக்கவே கூடாது. சோ என்கிட்ட ஆனா 20,000 தான் இருக்கு. நான் 20,000 வச்சு அதே செக்மென்ட்ல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, சோ அந்த இடத்துல நமக்கு வந்து ரிஸ்க் தான் ஜாஸ்தி ஆகும். அது ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலால நம்ம பண்ற ட்ரேட்ஸ்ல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும், ஒரு லார்ஜ் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு நம்ம ஒரு ஆர்டர பிளேஸ் பண்றப்போ, ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப, நம்மளோட மேக்ஸிமம் கேபிட்டல் ஒண்ணு ஃபுல் கேபிட்டலையும் யூஸ் பண்ணிருவோம். ஓகேங்களா? அதாவது மொத்த கேபிட்டலுக்கும் நம்ம வந்து பொசிஷன் எடுப்போம். இல்ல மோஸ்ட் ஆஃப் த கேபிட்டலுக்கு நம்ம வந்து ஆர்டர எடுத்து வச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனா இதே வந்து நம்ம கிட்ட ஒரு லார்ஜ் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல் மார்ஜின நம்ம யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட மட்டும் யூஸ் பண்ணிட்டு, மீதி எல்லாமே ஃப்ரீ மார்ஜினா ஃப்ரீயாவே நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்தாலே அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அப்படிதான் நம்ம வந்து பொசிஷனே எடுக்கணும். எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிற மொத்த கேபிட்டலுக்குமே நம்ம வந்து பொசிஷன் எடுத்து வைக்க கூடாது. ஏன்னா, அது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் தான். நம்பர் 2 சோ இதுல வந்து நம்ம ரிஸ்க் ஜாஸ்தியா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப எனக்கு ஒரு லாஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா? ப்ராஃபிட் லாஸ் அப்படிங்கிறது நீங்க எந்த கேபிட்டல் வச்சு பண்றீங்க அப்படின்னாலும் காமனா நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனா ஒருவேளை லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லாஸ நம்ம ட்ரேடிங் கேபிட்டலோட கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப அது ஒரு பெரிய பெர்சன்டேஜா இருக்கும். ஒரே ட்ரேட்லயே நம்மளோட கேபிட்டலோட 10%, 20% ஏன் ஈவன் 50% கூட லாஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணவே கூடாது. சோ இதே லார்ஜ் ட்ரேடிங் கேபிட்டல் இருக்குன்னா, நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்ண மார்ஜினே ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். ஓகேங்களா? சோ அதுல இப்ப நமக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ட கம்பேர் பண்ணும்போது அது ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜா தான் இருக்கும். சோ எதுக்காக இந்த விஷயத்த நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்ப என்கிட்ட ஒரு சின்ன ட்ரேடிங் கேபிட்டல் இருக்கு. ஓகே நான் அமௌண்ட்ட ஸ்பெசிஃபை பண்ணல. ஏன்னா அப்படி நான் சொன்னேன்னா, அதுதான் ஸ்மால், பிக் அப்படின்னு வந்து ஆகிரும். சோ நான் வந்து ஜஸ்ட் ஸ்மால் அக்கவுண்ட், லார்ஜ் அக்கவுண்ட் அப்படின்னே சொல்றேன். இப்போ ஒரு ஸ்மால் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல ஒரு 20% லாஸ் ஆச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ட்ரேட்ல 20% லாஸ் ஆகிருச்சு. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னா 80% ஃபண்ட் தான் இருக்கு. ஓகே. இப்ப பேலன்ஸ் இருக்கிற 80% ஃபண்ட வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அத விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி நம்ம பண்ண 20% லாஸ நம்ம ரெக்கவரும் பண்ணணும். இப்ப அத ரெக்கவர் பண்ணணும் அப்டின்னா,
அந்த 80% ஃபண்டை வச்சு நம்ம 25% ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். ஸோ 25% ப்ராஃபிட் பண்ணா மட்டும்தான் ஆல்ரெடி நம்ம பண்ண ஒரே ட்ரேட்ல பண்ண லாஸ் ஓகேங்களா அந்த 20% நம்மளால வந்து ரெக்கவர் பண்ண முடியும். டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை திரும்ப நம்ம பிரேக் ஈவனுக்கு கொண்டு வர முடியும். ஆனா இதுவே நம்ம கிட்ட வந்து ஒரு லார்ஜ் கேப் இருக்குன்னா நமக்கு வந்து சின்ன பெர்சன்டேஜ் தான் லாஸ் ஆக போகுது. ஓகே, இப்ப அதே விஷயம் இங்க அப்படியே 2%ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, வேணா ஒரு கம்பேரிசனுக்காக நான் ஒரு நம்பர்ஸ் சொல்றேன். ஓகேங்களா, ஏன்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் அப்படிங்கிறதுக்காக. சோ இங்க ஸ்மால் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு 10,000 வச்சுக்கிறேன், லார்ஜ் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 வச்சுக்கிறேன். இந்த விஷயத்த கான்செப்ட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்றேன். மத்தபடி இது லோ கேபிட்டல் இது லார்ஜ் கேபிட்டல் அப்படின்னு நான் சொல்ல வரல. 10,000 வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2,000 லாஸ் ஆச்சு அப்படின்னா அது கேபிட்டலோட 20% முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ வந்து 2,000 லாஸ் ஆச்சுன்னா மீதி 8,000 இருக்கு. இப்ப 8,000 வச்சு நீங்க முதல்ல பண்ண வேண்டியது ஆல்ரெடி பண்ண 2,000 லாஸை ரெக்கவர் பண்ணும். 8,000 நீங்க 2,000 ப்ராஃபிட் பண்ணா நீங்க 8,000 வச்சு 25% ப்ராஃபிட் பண்ணணும். அதான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ அதே லாஸ் இங்க 2,000 இங்க ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அது 20% இல்ல, வெறும் 2% தான். 1,00,000 2% அப்படிங்கிறது 2,000. ஓகே, இப்போ உங்ககிட்ட பேலன்ஸ் கேபிட்டல் 98,000 இருக்கு. ஓகே, அந்த 98,000 வச்சு இப்போ நீங்க வந்து 2,000 ப்ராஃபிட் பண்ணணும். சோ அப்படி ப்ராஃபிட் பண்றப்ப அது வந்து 2.something% தான் இருக்கும். ஒரு 3% கூட இருக்காது. ஓகே, கிட்டத்தட்ட நீங்க லாஸ் பண்ணதுக்கு ஈக்குவலண்டான ரிட்டர்ன்ஸ் நீங்க பண்ணீங்கனாலே ஈஸியா உங்களால அக்கௌண்ட்டை பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்துட முடியும். இப்ப இதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க இப்ப இங்க லாஸை ரெக்கவர் பண்றப்ப அகைன் வந்து அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப வந்து நான் கொஞ்சம் வந்து உஷாராக்கிட்டேன், நான் ரிஸ்க் கம்மியா வச்சு எடுக்கிறேன் அப்படின்னாலும் அதுக்கேத்த ரிவார்டு தான் இருக்கும். சோ அந்த ரிவார்டை வச்சு நம்ம திரும்ப அக்கௌண்ட்டை பிரேக் ஈவன் கொண்டு வரதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அதுக்காக ஹை ரிஸ்க்லயே திரும்ப ட்ரேட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதுல இருக்க ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்மால் மணி யூஸ் பண்றப்ப இருக்கிறது. இப்ப இதே லார்ஜ் கேப் இருக்கு அப்படின்னா ஈஸியா நம்மளால நம்மளோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு டிரா டவுன் நடக்குதா, ஒரு பெர்சன்டேஜ் நம்ம அக்கௌண்ட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னாலும் திரும்ப ஈஸியா ரெக்கவர் பண்ணிடலாம். சோ இதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்மளால இங்க வந்து பெட்டரா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, லார்ஜ் கேப் இருக்கிறப்ப எல்லா விஷயத்தையுமே நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும். எத்தனை ட்ரேட் எடுக்கணும், ஒரு ட்ரேட்ல எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், டிரா டவுன் ஆச்சுன்னா என்னென்ன ஸ்டெப்ஸா ஃபாலோ பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் ஸ்மால் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்மளால வந்து ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே, உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரேட் நான் எடுக்கணும். ஓகே, நான் வந்து அந்த ட்ரேட்ல 2% இப்போ 10,000 இருக்குன்னா 2% நான் ரிஸ்க் எடுக்கிறேன். 200 தான் ரிஸ்க் எடுக்க போறேன். சரிங்களா, இப்போ 200 ரிஸ்க் எடுத்து நான் ஒரு ட்ரேட் எடுக்கணும். ஆனா 200 நான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா அதுல என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. என்ட்ரி பாயிண்ட்க்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஒரு சின்ன மூவ்மெண்ட்லயே என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிரும். அப்போ அந்த இடத்துல நான் வந்து ஒரே ஒரு குவான்டிட்டி இல்ல அதுல இருக்கிற குறைஞ்சபட்ச யூனிட்ஸ் நான் ட்ரேட் எடுக்கணும்னா கூட எனக்கு என்னோட ஸ்டாப் லாஸ் வச்சா என்னோட அக்கௌண்ட்ல ஒரு பங்கே போற மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப அந்த இடத்துல நம்மளால பெட்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாது. ஆனா இதே என்கிட்ட லார்ஜ் கேபிட்டல் இருக்குன்னா அந்த செட்டப்க்கு தகுந்த மாதிரி எங்க வந்து நம்ம ரிஸ்க் தாராளமா எடுக்கலாம், எங்க வந்து ரிஸ்க் கம்மி பண்ணி எடுக்கலாம். சோ இது எல்லாத்தையுமே நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு கிடைக்கும். ஓகே, பொசிஷன் சைஸ் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருவேளை ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா அந்த பொசிஷனை நான் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் நம்மளோட ரிஸ்க வந்து பாதியா குறைக்கலாம். இல்ல நம்ம நார்மலா எடுக்கிற ரிஸ்க்ல 1/4% ரிஸ்க மட்டும் எடுக்கலாம். ஓகேங்களா, சோ இப்ப இதே வந்து ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல்னா அந்த மாதிரி நம்ம டிசிஷன்ஸை மாத்தி மாத்தி எடுக்க முடியாது. ஓகே, ஏன்னா மோஸ்ட்லி நம்ம ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு பண்றப்ப அந்த மினிமம் குவான்டிட்டிஸ்ல தான் ட்ரேடே பண்ண முடியும். ஓகே, அதுல எவ்வளவு குறைஞ்சபட்சம் எடுக்க முடியுமோ அதுதான் நம்மளால எடுக்க முடியும் ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால பொசிஷன் சைஸையோ வேற எந்த டிசிஷன்ஸையோ மாத்த முடியாது அந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீ. ஓகே, இது வந்து புரோக்கரேஜா இருக்கலாம், இல்ல ஃபீஸா இருக்கலாம், இல்ல கமிஷன்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வகையில நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபீ நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். லார்ஜ் கேப் வச்சு ட்ரேட் பண்றப்ப அது பெரிய அமௌண்டா இருக்காது. அதை கம்பேர் பண்றப்ப அது ஒரு சின்ன மணியா தான் இருக்கும். அதனால நமக்கு அது பெருசா தெரிஞ்சுக்காது. ஆனா ஸ்மால் ட்ரேடிங் கேபிட்டல்ல கம்பேர் பண்ணுவோம், அந்த கேபிட்டலை கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபீஸ் வந்து கொஞ்சம் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஏன்னா நம்மளோட கேபிட்டலே இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 10,000 தான் இருக்கு அப்படின்னா ஒரு 100 ரூபாய் ட்ரேடிங் ஃபீ அப்படின்னா நார்மலாவே அவ்வளவுதான் இருக்கும். ஓகே, இப்போ அது 1,00,000 0.01. ஆனா இங்க வந்து 1% நம்மளோட கேபிட்டல்ல ஒரு பங்கு ட்ரேடிங் ஃபீஸாவே போயிருது. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் வச்சிருக்கவங்களை விட ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஓவர் ட்ரேடிங் பண்றாங்க. சோ அப்படி ஓவர் ட்ரேடிங் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா மோர் பொசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. மோர் பொசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பொசிஷனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புரோக்கரேஜஸ்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல்ல ஒரு அமௌண்ட் இந்த ட்ரேடிங் ஃபீஸாவே வந்து பாத்தீங்கன்னா போயிடும். சோ இதெல்லாத்தையுமே பத்தி நம்ம கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும் நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டலை டிசைட் பண்றப்ப. நம்பர் 6, ஸோ ஸ்மால் கேப் வச்சு பண்றப்ப நமக்கு எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும்.
ஆனா இதே லார்ஜ் கேபிட்டல் வச்சு பண்றப்ப அந்த அளவுக்கு நமக்கு வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸ்மால் கேப்பை கம்பேர் பண்ணும்போது நான் சொல்றேன். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ நான் ஃபைனான்சியல் மார்க்கெட்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஒரு ஷேர்ஸ் சும்மா அது என்னன்னு கூட அந்த நாலேட்ஜ் இல்லாத போது சும்மா வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஹோல்ட் பண்ணி சேல் பண்ண அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ட்ரேடிங்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்களா? சோ அப்படி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணும்போது கண்ணா பின்னான்னு என்ட்ரீஸ் எடுப்பேன். ஓகே, இதுல முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு குவான்டிட்டி எடுக்கிற அளவுக்கு தான் கேபிட்டல் வச்சுக்கிட்டு சோ ஒரு சின்ன மூவ்மெண்ட்ல ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆசையில கண்ணா பின்னான்னு பொசிஷன்ஸ் எடுப்பேன். அப்பெல்லாம் எனக்கு இந்த புரோக்கரேஜ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. ஓகே, சோ ஒரு நாள் தான் ஆக்சுவலி வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருந்து ஒரு ₹1000 ப்ராஃபிட் வந்துச்சு. ஓகேங்களா? ஆனா அதுல ₹800 காணோம். எனக்கு வந்து இதுவாயிடுச்சு. என்னடா நம்ம தானே ட்ரேட் பண்ணோம். மறுபடியும் யாரையும் நம்மள ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ₹800 நான் புரோக்கரேஜே வந்து புடிச்சிருக்காங்க அப்படின்னு. சோ அதனால என்னோட நெட் ப்ராஃபிட் வெறும் ₹200 தான். இப்ப விஷயம் அது இல்ல. மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப என்கிட்ட இருக்க கேபிட்டல் ஒரே ஒரு பொசிஷன் எடுக்கலாம். ஓகே, அதுவும் ஆப்ஷன் பையிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட் தான் எடுக்கவே முடியும். இப்போ என்னோட ரிஸ்க ரெடியூஸ் பண்றதுக்கு நானும் யூடியூப் வீடியோஸ், புக்ஸ் அது இதுன்னு பார்த்து நெறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? சோ வந்து ஸ்ட்ராங்கிள், ஸ்ட்ராடில் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ்ல. சோ அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரிஸ்க ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன வழிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா என்கிட்ட கேபிட்டல் இல்ல. இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் நான் வந்து ட்ரேட் எடுத்துட்டேன். எனக்கு அந்த ட்ரேட்ல இருக்கிற ரிஸ்க ரெடியூஸ் பண்றதுக்கு அதுக்கு அத ஹெட்ஜ் பண்ற மாதிரி, அந்த பொசிஷன ஹெட்ஜ் பண்ற மாதிரி வேற எந்த கான்ட்ராக்ட்ல என்ன பண்ணலான்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் என்னால வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பண்ண முடியாது. அதாவது என் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோட ரிஸ்க ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன வழிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் என்னால அத பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஏன்? பிகாஸ் என்கிட்ட வந்து கேபிட்டல் கம்மி. ஓகே. ஏன்னா இருந்த கேபிட்டலுக்கு ஆல்ரெடி நான் பொசிஷன எடுத்துட்டேன். இப்ப இந்த சிச்சுவேஷன் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப எமோஷனலி ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். என்கிட்ட கேபிட்டல் இருந்தா இத பண்ணியிருக்கலாம், அத பண்ணியிருக்கலாம்னு தேவையில்லாத விஷயங்கள நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். பட் ஆனா பிரச்சனை வந்து மார்க்கெட்லயோ, நான் எடுத்த என்ட்ரிலயோ அதெல்லாம் கிடையாது. இத பத்தின அவேர்னஸ் இல்லாம சும்மா ஒரு சின்ன கேபிட்டல் வச்சு என்கிட்ட இருக்கு, அத வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ட்ரேட்குள்ள வந்தது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஓகே. சோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம வந்து கவனம் குடுத்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே இருந்துச்சு. சோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ்க்கும் அதே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்மால் கேபிட்டல் அக்கவுண்ட்ல எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல நமக்கு இந்த லிவரேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. இத பத்தி நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிவரேஜ்னா என்ன? அது எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு. சோ அந்த லிவரேஜ் ஆப்ஷன் இருக்கிறதுனாலயே நெறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு தப்பான டிசிஷன் எடுக்குறாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் கேபிட்டல் இருந்தா போதும். அகைன் அது ஏன் சொல்றேன்றது பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சின்ன கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது லிவரேஜ் இருக்கே, லிவரேஜ் வந்து அதிகமா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்றாங்க. ஆனா அதிக லிவரேஜ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். ஓகேங்களா? சோ லிவரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். தேவைப்படுற இடத்துல தேவைக்கு ஏத்த மாதிரி அத யூஸ் பண்றது தான் நல்லது. இதே நம்ம கிட்ட கேபிட்டல் அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம லிவரேஜே யூஸ் பண்ண வேணாம். அப்படி இல்லன்னா ரொம்ப கம்மியான லிவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா லிவரேஜ்ல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து இந்த அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, அளவுக்கு மிஞ்சுச்சுன்னா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் லிவரேஜ்ங்கிறதும். கண்ட்ரோல்டா இருக்கிற வரைக்கும் லிவரேஜ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, அத யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராஃபிட்ஸையும் நம்மளால வந்து அதிகரிச்சுக்க முடியும். ஆனா, அத கண்ட்ரோல் இல்லாம நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கே தெரியாம நம்மளோட லாஸ்க்கு அந்த லிவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். அதிலயும் குறிப்பா இந்த லிவரேஜ் இருக்குங்கிறதுனால தான் நெறைய பேர் வந்து இந்த ஸ்மால் அக்கவுண்ட்ல வந்து ட்ரேட் பண்ணலாம்னு நெனைக்கவே செய்றாங்க. ஓகே. சோ அதனால இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது ஸ்மால் ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு எப்பவுமே டேஞ்சரஸான ஒரு விஷயம். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்மால் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நம்ம ட்ரேட் பண்றதுக்கும், ஒரு லார்ஜ் ட்ரேடிங் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்றதுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது. நம்மளோட ட்ரேடிங் கேபிட்டல இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம இந்த லிவரேஜ் ஆப்ஷன யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? சோ இத பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த லிவரேஜ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த லிவரேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோ என்னோட அக்கவுண்ட்க்கு நான் குடுக்குற ஒரு அடிஷனல் பவர் மாதிரி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ட்ரேட எடுக்கணும். ஓகே. அந்த ட்ரேட எடுக்கிறதுக்கு என்கிட்ட வந்து ஃபுல் அமௌண்ட் இல்ல. ஓகே. என்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு. இப்ப நான் அந்த கொஞ்சம் அமௌண்ட்ட வச்சு உதாரணத்துக்கு இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு ₹1,00,000 தேவைப்படுது. நான் நெனச்ச ட்ரேட நெனச்ச குவான்டிட்டில எடுக்கிறதுக்கு ₹1,00,000 எனக்கு தேவை. ஆனா என்கிட்ட இருக்கிறது என்னமோ ₹10,000 தான். இப்ப இந்த ₹10,000 வச்சு என்னால இந்த ₹1,00,000க்கான ட்ரேட எடுக்க முடியுமானா, லிவரேஜ் வச்சு நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நான் என்னோட ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு 10 மடங்கு லிவரேஜ் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் 10 டைம்ஸ் லிவரேஜ் யூஸ் பண்றேன் அப்படின்னா, சோ இப்ப ₹10,000 வச்சு என்னால ₹1,00,000க்கான ட்ரேட தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? சோ அதன் மூலியமா நம்ம அக்கவுண்ட்க்கு அடிஷனல் பவர நம்ம குடுக்குறோம். அண்ட்
இந்த லிவரேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம், ஒவ்வொரு brokerage ஒவ்வொரு அளவுல கொடுப்பாங்க. அகைன் இது செக்மெண்ட்டை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும். அதை பத்தி நான் சொல்றேன். ஸோ 5 மடங்கு, 10 மடங்கு, 20 மடங்கு, 100 மடங்கு, 500 மடங்குன்னு ஸோ இந்த லிவரேஜ் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா brokers ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடிங்ல நம்மளோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலையே என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இங்க ட்ரேடிங் பண்ணல, ஸ்பெகுலேட்டிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்பெகுலேட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அண்டர்லைங் அசெட், அது என்ன அசெட்டா வேணாலும் இருக்கலாம். அந்த அசெட்டோட பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் கண்டினியூஸா. ஓகே, அந்த பிரைஸ் சேஞ்ச பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இன்டென்ஷன். சோ நம்மளோட இன்டென்ஷன் வந்து அந்த அசெட்டை வாங்கி வச்சு விக்கிறது அப்படி கிடையாது. ஓகே, மெயினா வந்து மோஸ்ட்லி ட்ரேடிங் பண்றவங்களோட எண்ணம், எனக்கு அந்த பிரைஸ் சேஞ்சஸ்ல கம்மியா இருக்கும்போது வாங்கிட்டு அதிகமா இருக்கும்போது வித்துறணும், இல்ல அதிகமா இருக்கும்போது வாங்கிட்டு கம்மியா இருக்கும்போது வித்துறணும். இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல பை அண்ட் செல் பண்ணணும். ஓகே, இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல, இந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ல, இல்ல இந்த பிரைஸ் சேஞ்சஸ்ல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணுங்கிறது தான் இன்டென்ஷன். சோ அதனால ஆக்சுவலி அந்த அசெட்டை நம்ம வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஓகே, சோ வாங்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொந்தமா வாங்கணும்னா அந்த அசெட்டோட ஆக்சுவல் பிரைஸ் என்னமோ அது மட்டும் தான் முடியும். ஓகே, பட் நீங்க ஸ்பெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆக்சுவலி ஃபுல் மார்ஜின் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. செக்மெண்ட்டை பொறுத்து மறுபடியும் சொல்றேன். எல்லா செக்மெண்ட்லயும் அதுக்காக நம்ம லிவரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியாது. சோ இப்போ இந்த இடத்துல நான் என்னோட லிவரேஜ் ஆப்ஷன், என்னோட ட்ரேடிங் கேபிட்டலோட சேர்த்து லிவரேஜையும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொசிஷனை ஓபன் பண்றதுக்கு நான் ஒரு பார்ட் ஆஃப் மணி மட்டும் கொடுத்தா போதும். மீதி எல்லாத்தையுமே என்னோட புரோக்கர் எனக்கு ஓகேங்களா என்னோட சார்பா வந்து கொடுத்துருவாரு. அண்ட் அதன் மூலமா என்னால என்னோட பொசிஷனையும் ஓபன் பண்ணிக்க முடியும். ஆனா அதே நேரத்துல இப்போ உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 10 டைம்ஸ் லிவரேஜ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நார்மலா நான் பண்ற ட்ரேட்ல வர லாபத்தை விட எப்படி என்னோட கேபிட்டலுக்கு 10 மடங்கு பவர் கிடைக்குதோ அதே மாதிரி அதை வச்சு நான் ஓபன் பண்ண பொசிஷனும் ஓகே. ஏன்னா இப்ப நான் நார்மலா ஓபன் பண்றதை விட 10 மடங்கு ஜாஸ்தியான பொசிஷன் தான் ஓபன் பண்ணிருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், என்னோட ப்ராஃபிட்டும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 10 மடங்கா கிடைக்கும். கேட்கவே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இல்லையா? ஆனா அப்படியே ஒரு நிமிஷம் ஆப்போசிட்டா யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் லாஸ் ஆச்சு அப்படின்னாலும், அதாவது இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு லாஸ் ஆகுதுன்னா நான் நார்மலா லாஸ் ஆகிறத விட 10 மடங்கு லாஸ் ஆவேன். ஓகே, இதனாலதான் வந்து லிவரேஜ்ல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் ஃபைனான்சியல் மார்க்கெட்டுக்கு, டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஈக்விட்டி எடுத்தோம் அப்படின்னா, இன்ட்ராடே நீங்க பண்றீங்க அப்படின்னா அந்த ட்ரேடிங் செஷன்லயே நீங்க பை அண்ட் செல் பண்ணிடுறீங்க. ஓகே, பை பண்ணி செல் பண்ணாலும் சரி, இல்ல செல் பண்ணிட்டு திரும்ப பை பேக் பண்றீங்கனாலும் சரி. ஓகே, உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து லிவரேஜ் இருக்கும். இதே நீங்க வந்து டெலிவரி ட்ரேட் எடுக்கிறீங்க. சோ இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிறது, இல்ல ஒரு வாரம் கழிச்சு செல் பண்றது, ஒரு ஸ்விங் பொசிஷன் இல்ல ஷார்ட் டேர்ம் பொசிஷன்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா, சோ அப்ப நமக்கு வந்து லிவரேஜ் ஆப்ஷனே இருக்காது. ஃபுல் மார்ஜின் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நான் டாடா மோட்டார்ஸோட ஷேர் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ நான் வந்து இன்னைக்கு காலையில வந்து எனக்கு அந்த ஷேரோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனா என்கிட்ட வந்து 200 ரூபாய் தான் இருக்கு. ஓகே, சோ நான் என்ன பண்றேன், என்னோட 200 ரூபாய என்னோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல நான் டெபாசிட் பண்ணிடுறேன். இப்ப அந்த 200 ரூபாய்க்கே நான் டாடா மோட்டார்ஸோட ஒரு ஷேரை நான் வாங்கிக்கலாம். ஓகே, ஏன்னா என்னோட சார்பா என்னோட புரோக்கர் 800 ரூபாய் எனக்கு கொடுத்துருவாரு. சோ அதனால அந்த 1000 ரூபாய் ஷேரை என்னால 200 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். சரி, இதுலயுமே வந்து டாடா மோட்டார்ஸோட ஷேரை நான் வாங்கி வைக்கல, ஜஸ்ட் ஸ்பெகுலேட் தான் பண்ண போறேன். அதனால இந்த ஷேர் வந்து எனக்கு வராது. ஓகேங்களா? இப்போ என்ன விஷயம்னா, இப்ப 1000 ரூபாயில இருந்து ஓகே, இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட். இப்ப 1000 ரூபாயில இருந்து 1050 ரூபாய் வந்து ஏறுதுன்னு வச்சுக்கலாம். அந்த இன்டென்ஷன்ல தான் நான் வந்து அந்த ஷேரை வாங்கியிருக்கேன். ஆனா 1000 ரூபாய் கொடுக்கல, 200 ரூபாய் தான் கொடுத்திருக்கேன். ஓகே, இப்ப 1050 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாள்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு 5% அன்னைக்கு ஏதோ ஒரு நியூஸ்னால ஏறிடுச்சு. ஓகே, இப்ப என்னோட ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 ரூபாய் தான். ஓகேங்களா? சோ நான் 200 ரூபாய் ட்ரேட் பண்ணி 50 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ அந்த ப்ராஃபிட்ல அந்த பங்கை நம்மளோட புரோக்கர் எடுத்துட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. வர ப்ராஃபிட் லாஸ் ஃபுல்லா நமக்கு தான். இப்ப அதே மாதிரி தான் லாஸும். ஓகே, இப்ப 1000ல இருந்து 950க்கு இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம இப்ப செல் பண்ணணும். 950க்கு செல் பண்ணோம் அப்படின்னா 800 ரூபாய் அவங்க காசு எடுத்துப்பாங்க. மீதி எவ்வளவு இருக்கு? 150. நான் 200 ரூபாய் வச்சிருந்தேன், இப்போ 150 தான் இருக்கு. காரணம் என்ன? 50 ரூபாய் ஷேர் வேல்யூ இறங்குச்சு, என்னோட லாஸும் 50 ரூபாய் போயிருச்சு. சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிவரேஜ் ஆக்சுவலி ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இருக்கு. ஓகேங்களா? இண்டெக்ஸ் இருக்கு, ஈக்விட்டி இருக்கு, சோ கரன்சிஸ் இருக்கு, கமாடிட்டிஸ் இருக்கு. சோ ஒவ்வொன்றுலயுமே அதுக்கு ஏத்த மாதிரியான லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த இண்டெக்ஸ் அண்ட் ஈக்விட்டியில வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க. சோ சில வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாவே அந்த லிவரேஜ் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ஆக்சுவலி எவ்வளவு மார்ஜின் தேவைப்படுமோ அந்த ஃபுல் மார்ஜினை பே பண்ணி மட்டும்தான் நம்மளால வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியும். சோ அதுல இருக்கிற சுமையை குறைக்கிறதுக்காக லாட் சைஸை ரிடியூஸ் பண்ணிருக்காங்க சமீபத்துல. ஓகேங்களா? சோ ஆனாலுமே நம்ம ஃபுல் மார்ஜின் தான் யூஸ் பண்ணணும். கமாடிட்டியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோல தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் அதிகமா ப்ரொவைட் பண்றது.
ஓகேங்களா? இந்த 5 டைம்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஈக்விட்டில மட்டும் தான் இருக்கும். அத தாண்டி லிவரேஜே நமக்கு கிடையாது. ஃபுல் மார்ஜின் தான். சோ இந்த 10, 20, 500 அதெல்லாமே சொன்னது இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோவ பத்தி தான். ஓகே. இந்த ஒரே காரணத்தினால நெறைய பேர் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு பதிலா ஃபாரெக்ஸ சூஸ் பண்றாங்க. இத பிளஸ்ஸா மட்டும் பார்க்காதீங்க. ஓகே. ஏன்னா ஃபாரெக்ஸ்லலாம் வந்து உங்களுக்கு அதிகமான லிவரேஜ் ஆப்ஷன்ஸ புரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க வந்து இந்த லிவரேஜ் ஆப்ஷன வந்து நீங்களாவே சூஸ் பண்ணலாம். ஓகே. நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரொவைட் பண்ணியிருப்பாங்க. 10, 20, 50, 100, 150 அப்படி இப்படின்னு. சரிங்களா? பட் லிவரேஜ பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் இந்த ஃபைனான்சியல் மார்க்கெட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல ரிஸ்க்கும் இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? சோ நான் இத மைனஸா சொல்ல வரல. லிவரேஜ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு மார்க்கெட்ட சூஸ் பண்ணும்போது, கேப்பிட்டல சூஸ் பண்ணும்போது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். சரிங்களா? அண்ட் இதுல நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிவரேஜ் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு இருமுனை கத்தி மாதிரி. சரிங்களா? ஒண்ணு அது நம்மள காப்பாத்தும். இல்ல அப்படின்னா அது நம்மள அழிச்சிரும். ஓகே. லிவரேஜ வந்து எப்பவுமே நம்ம கண்ட்ரோல்டா தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட தேவை என்ன? அதுக்கு ஏத்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா, ஒரு சில மார்க்கெட்ல இப்ப நான் முன்னாடி சொன்ன இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரி ஓகே ப்ரோ லிவரேஜ் இல்லாம நான் ஃபுல் மார்ஜின் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுல மினிமம் குவான்டிட்டி எடுக்கிறதுக்கே நம்ம வந்து லட்சக்கணக்குல ட்ரேடிங் கேபிட்டல் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அதாவது லேக்ஸ்ல அமௌண்ட் நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். சரி ஓகே பரவால்ல. அப்படி இருந்தாலுமே, அது கம்பேர் பண்ணும்போது வர ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த மார்க்கெட் அந்த மாதிரியானது. சரிங்களா? எஸ்பெஷலி ஃபாரெக்ஸ். சோ அதனால ஒரு சில இடத்துல நம்ம அந்த லிவரேஜ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுவும் கண்ட்ரோல்டா. ஒரு சில இடத்துல அது நமக்கு தேவையில்ல. அது எப்போ நமக்கு தேவை, எப்ப நமக்கு அது தேவையில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி ட்ரேடிங் கேபிட்டல் டிசைட் பண்றப்ப பண்ற காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல் பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் கேபிட்டல அரேஞ்ச் பண்றதுக்கே வந்து நெறைய பேர் நெறைய தப்பு பண்றாங்க. இப்போ ட்ரேடிங் பண்ணலான்ற ஐடியா வர 80% ஆஃப் த பீப்பிள் கிட்ட ட்ரேடிங் கேபிட்டல் ரெடியா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதாவது என்கிட்ட காசு ரெடியா இருக்கும்போது தான் வந்து எனக்கு இந்த ட்ரேடிங் பண்ணலாங்கிற எண்ணமே வருது. லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். இப்ப கையில காசு இல்லாதப்ப இத பத்திலாம் நம்ம யோசிப்போமா? என்கிட்ட இப்ப வந்து சுத்தமா எந்த காசுமே இல்ல. எனக்கு ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரேரான பீப்பிள்ஸ்க்கு தான் வரும். சோ, அப்ப ஆல்ரெடி கேபிட்டல் இருக்கிறதுனால, சரி ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அது ஒரு சாவி மாதிரி. இப்போ ஒரு கார ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பைக்க ஸ்டார்ட் பண்ணா சாவி ரொம்ப முக்கியம். சாவி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓட்டிக்கலாம். ஆனா, அந்த காரையோ, பைக்கையோ ஓட்ட தெரியணும் அப்படிங்கிறத நெறைய பேர் மறந்துடுறாங்க. ஓகே, நான் ட்ரேடிங்க ரிலேட் பண்ணி சொல்றேன். சோ, கேபிட்டல் இருந்தா போதும். ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டைரக்ட்டா ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அதுவே ஒரு பெரிய தப்பு. ஓகே, ஏன்னா அப்படி இருக்கிறதுனால இப்ப இத பத்திலாம் யோசிக்கவே மாட்டோம். சரி ஓகே ப்ரோ இன்னொரு கதைக்கு வரலாம். ஓகேங்களா? சோ இப்ப என்கிட்ட கேபிட்டலே இல்ல. நான் எப்படி என்னோட கேபிட்டல நான் அரேஞ்ச் பண்றது? ஒரே வழிதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். ஏதாவது ஒரு வழியில நீங்க மணிய ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, அது புரொஃபஷனா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து பேஷனேட்டா வேற ஏதாவது ஒரு வொர்க் பண்றீங்க. அதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் மணிய நீங்க ட்ரேடிங்காக ஒதுக்கலாம். ஏன் நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் மணி அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா நமக்குன்னு பெர்சனல் நீட்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளோட ஃபுட்டுக்கா இருக்கட்டும், மத்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல தான் ட்ரேடிங்க்கும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நெறைய பேரு ட்ரேடிங் பண்ற பயங்கர ஆர்வத்துல அவங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட், இல்ல வர சம்பள அமௌண்ட் எல்லாத்தையுமே மொத்தமா ட்ரேடிங்ல போட்டு ரிஸ்க் எடுத்து அவங்களோட மேக்ஸிமம் ஆஃப் த கேபிட்டல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்காக கடன் வாங்குறது. ட்ரேடிங்ல இத தவிர மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, ஒண்ணு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்குறது, பேரண்ட்ஸ் கிட்ட வாங்குறது, சேவிங்ஸ் அமௌண்ட்ட எடுத்து வச்சத எடுத்து ட்ரேட் பண்றது, இல்ல பேங்க்ல வந்து ஒரு லோனா வாங்குறது. இது எல்லாமே ஒரே கேட்டகரியில தான் வரும். ஓகே, பயங்கர ரிஸ்க்கானது. ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து அத ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஒரு இது இருக்கு. இப்ப வந்து நான் ஏதோ ஒண்ணு வந்து முடிவு பண்ணிட்டேன் ட்ரேட் பண்ணணும்னு. எனக்கு அதுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆர்வத்துல இருக்கேன். என்கிட்ட இப்ப காசு இருந்தா போதும் நான் பண்ணிருவேன். அப்டிங்கிற மாரி ஸ்டேஜ்ல இருக்கிறப்ப, ஏதாவது பண்ணி அந்த அமௌண்ட்ட அரேஞ்ச் பண்ணலாம் அப்டின்னு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அப்டி தோன்றப்ப தான் இந்த மாரி ஏதாவது ஒரு வழிய வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா இது இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான வழி. ஓகே, ஏன்னா அந்த ஆர்வத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேப்பிட்டல் ஏதோ ஒரு வகையில கிடைக்காம இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஓகே, நம்மளே கொஞ்ச நாள்ல அமைதி ஆயிடும். பட் கிடைச்சிருச்சு அப்டின்னா, அந்த அவசரத்துல ட்ரேடிங்க்குள்ள வந்து என்ன ஏது நடக்குது அப்டிங்கிறது தெரியறதுக்கு முன்னாடியே, அந்த கேப்பிட்டல் மொத்தத்தையும் இல்ல அந்த கேப்பிட்டல்ல ஒரு பெரும் பங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல லாஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருப்போம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நம்ம முழுசா எதையும் தெரிஞ்சுக்கவே இல்ல. புரியுதுங்களா? அதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனையே இங்க. சோ ட்ரேடிங் கேப்பிட்டல அரேஞ்ச் பண்றதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி சேவிங்ஸ் மணி இருக்கு அப்டின்னாலும் அத ஃபுல்லா யூஸ் பண்ணாதீங்க. அதுல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட எடுங்க. இல்ல ப்ரோ எனக்கு வந்து எனக்கு இப்ப நான் பண்ற மார்க்கெட்ல ஓரளவுக்கு கொஞ்சம் லம்பான அமௌண்டே தேவைப்படுது. அது அந்த அளவுக்கு என்கிட்ட இல்ல. அமௌண்ட் இல்ல. நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணுங்க. வேற வழி இல்ல. ஓகேங்களா? ஏன்னா,
அது வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். எவ்வளவோ டைம் இருக்கு. நீங்க கேபிட்டல் அரேஞ்ச் பண்றதுக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 மாசம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, 1 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எதுவுமே மாறப் போறது கிடையாது. ஓகே. சோ நீங்க நெனச்ச மாதிரி நாளைக்கும் நீங்க ட்ரேட் பண்ணலாம், அடுத்த மாசமும் பண்ணலாம், அடுத்த வருஷமும் பண்ணலாம். ஓகேங்களா? எப்ப வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான வழி இருக்கு. பட் பிரச்சனை என்னன்னா, சீக்கிரம் பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா அப்படி பண்றதுனால தான் நெறைய மிஸ்டேக்ஸே நடக்குது. அதனால உங்களால அந்த அமௌண்ட்ட அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா, வேற என்ன ஆல்டர்னேட் சொல்யூஷன் இருக்குன்னு பாருங்க. ஏன்னா, அந்த மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட்ங்கிறது அந்த மார்க்கெட்டுக்கு அதுதான் தேவைன்னா, அத நம்மளால மாத்த முடியாது. ஓகே. ஏன்னா, அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. குறைஞ்சபட்சம் அந்த கேப்பிட்டல் இருந்தா தான், அந்த மினிமம் ரிஸ்க் எடுத்து பண்றது, மத்த எல்லா விஷயங்களையுமே நம்மளால பண்ண முடியும். ஓகே. ஏன்னா ட்ரேடிங்க்கு கேப்பிட்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மென்ட் எப்படியோ அதே மாரி தான். ஓகே. இப்போ ஒரு நல்ல ஏரியா, பயங்கரமான கிரவுட் வந்து போயிட்டு இருக்கிற ஏரியா. அந்த இடத்துல நான் வந்து ஒரு டீ கடை போடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கான ஒரு பெரிய இடத்தையும் நான் பார்த்து வச்சுட்டேன். ஆனா, இப்போ எனக்கு அங்க டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கான ப்ராப்பரான இன்வெஸ்ட்மென்ட் இல்ல அப்படின்னா, எல்லா வாய்ப்பும் இருந்தும் என்கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் இல்லாதனால என்னால பெருசா பிசினஸ் பண்ண முடியாது. நான் வந்து ஜஸ்ட் ஒரு அடுப்பும், ஒரு 4 கிளாஸும் மட்டும் வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு நேரத்துல 4 பேருக்கு தான் டீ போட்டு குடுத்துட்டு இருக்க முடியும். அடுத்து யாராவது வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அவங்க குடிச்சு கேட்கறதுக்கே இதுவா இருக்கு இல்லையா? சோ இத நான் எத மீன் பண்றேன்னா, லோ கேப்பிட்டல் அப்படிங்கிறது நமக்கே தெரியாம அது நம்மளோட கேரியருக்கு ஒரு டேஞ்சரா இருக்கும். ஓகே. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த அமௌண்ட் தேவைன்னா கண்டிப்பா தேவை. ஓகே. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, வேற என்ன பண்ணலாம்? அரேஞ்ச் பண்றது தான் ஒரே வழி. ஓகேங்களா? ஏன்னா நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்டின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அத பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நீங்க மனிய சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ உங்ககிட்ட எப்ப அமௌண்ட் கிடைக்குதோ அப்ப நீங்க தாராளமா பண்ணலாம். ஓகேங்களா? நம்பர் 2 ட்ரேடிங்கா ஒரு கேம்பிளிங்கா நினைக்கிறது. அதுலயும் குறிப்பா இந்த ஸ்மால் ட்ரேடிங் அக்கவுண்ட்ட வச்சு ட்ரேட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளோட எண்ணம் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ட்ரேடிங்கா ஒரு கேம்பிளிங் மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா என்கிட்டயே நெறைய என்குயரி கால்ஸ் வந்திருக்கு. ப்ரோ ஒரு ரூ. 1000 நான் போடுறேன். ரூ. 1000க்கு நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஒரு ரூ. 200 ரூ. 300 ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இன்னமுமே ஒரு சிலர்லாம் வந்து இப்போ என்ன சொல்றது? ஒரு ரூ. 200 ரூ. 300 வந்து அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு ஷேர் வாங்கி விக்கிறேன். சோ அந்த அளவுக்கு கம்மியான அமௌண்ட்ல செய்றது சரியா தப்பான்றத பத்தி நான் சொல்ல வரல. பட் அத பண்றப்ப நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு கம்மியான கேப்பிட்டல் ஓகேங்களா? சோ அத வச்சு ப்ராப்பரா நம்மளால லாங் டெர்ம் கொண்டு போக முடியுமான்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இல்ல ப்ரோ எனக்கு வந்து சீரியஸா தான் பண்ணணும் அப்டின்ற ஐடியா இருக்கு. எனக்கு இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்லாம் இல்ல. எனக்கு அது நல்லாவே புரியுது அப்டின்னா, அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கான மினிமம் ரெக்வயர்மென்ட் நம்ம கிட்ட இருக்கணும். அப்டி இல்லன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுவரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இல்ல பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ரெகுலரா மார்க்கெட்ஸ செக் பண்ணிட்டு இருக்கலாம். நம்மளோட ஸ்கில்ஸ இன்னுமே நல்லா டெவலப் பண்ணலாம். எப்டி இருந்தாலும் நமக்கு அது பிளஸ் தான். ஆனா ஒரு சிலருக்கு எப்டின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தியெல்லாம் கவல இருக்காது. ஒரு சின்ன அமௌண்ட் அத வச்சு ஈஸியா அமௌண்ட்ட டபுள் பண்ணிடணும். ஒரே வாரத்துல என்னோட 10,000 20,000 ஆக்கிரணும். அப்படிங்கிற மாரிலாம் நெனச்சுட்டு இருக்காங்க. சோ இப்படி யோசிக்கிறது எல்லாமே அந்த கேம்பிளிங் மைண்ட் செட்க்கு கீழ தான் வரும். சரிங்களா? ஏன்னா ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே அந்த அளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? முதல்ல நம்ம கிட்ட இருக்க கேப்பிட்டல் வச்சு அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியுமா? அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியுமா? இது எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்பர் 3 மினிமம் கேப்பிட்டல் ரெக்வயர்மென்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண போறேன்னா, அதுக்கு இந்த கேப்பிட்டல் வச்சு பண்ண முடியுமா? முடியாதான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ அதனால தான் ஆக்சுவலி அத பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோலயுமே வந்து நான் என்னோட ஐடியா மட்டும் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்க்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஓகே. சோ நான் மோஸ்ட் பீப்பிள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற ரஃப் நம்பர்ஸ தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுல ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல தான் நான் பெர்சனலி ட்ரேட் பண்றேன். அதுல என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் இந்த கேப்பிட்டலா இருந்தா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஒரு சில செக்மெண்ட்ஸ்ல ஃபிராங்காவே நான் சொல்லுவேன். அதுல நான் ட்ரேட் பண்றது கிடையாது. பட் இருந்தாலும் அதுல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர் சொல்ற அந்த நம்பர்ஸ தான் ஆக்சுவலி அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். நம்பர் 4 சோ ட்ரேடிங் பண்றப்ப இந்த ரிஸ்க்க வந்து குறைவா மதிப்பிடுறது. என்ன பொறுத்தவரைக்கும் குறைவா கூட மதிப்பிடுறது கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரிஸ்க்க பத்தி யோசிக்கிறதே கிடையாது. மோஸ்ட்லி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றவங்க. அதுலயும் குறிப்பா கையில கேப்பிட்டல்லாம் இருந்துருச்சுன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? போட்டு உடனே பாதி கேப்பிட்டல் இல்ல முக்காவாசி கேப்பிட்டல் இல்ல ஃபுல் கேப்பிட்டலே லாஸ் பண்றவங்கலாம், இந்த ரிஸ்க்ங்கிற ஒரு விஷயம் ட்ரேடிங்ல இருக்குங்கிறதே சுத்தமா அவங்களோட கண்ணுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத கொஞ்ச நாளைக்கு மறந்துருவாங்க. அந்த கேப்ல இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ விட அதிகமான ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. அதனால தான் இதுல ரிவார்ட்ஸும் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம பார்க்கிறது எல்லாமே ரிவார்ட பத்தி மட்டும் தான். ஓகே. ஒருத்தர் இவ்வளோ ஏர்ன் பண்றாங்க. இந்த மார்க்கெட்ல இப்ப இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. இந்த அளவுக்கு கூட சம்பாரிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு இவ்வளோலாம் ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படின்னு பாசிட்டிவ் சைட மட்டும் தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, அதுக்கு பின்னாடி இருக்கிற டேஞ்சர், மைனஸ பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஓகே. சோ 2 விஷயத்தையுமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த விஷயத்துல நம்ம இன்வால்வே ஆகணும். நம்பர் 5 ஓவர் லிவரேஜிங். சோ இந்த ஒரு சில செக்மென்ட்ல இந்த ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோல நான் சொன்னேன் இல்லீங்களா? சோ மேக்ஸிமம் நம்மளுக்கு லிவரேஜ் ஆப்ஷன் புரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு. அத பார்த்துட்டு நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான கேப்பிட்டல வச்சு ட்ரேட் பண்ண முடிஞ்சா கூட, முடியலனாலும் சரி, முடிஞ்சாலுமே லிவரேஜ் இருக்கே, நான் ஏன் அவ்ளோ கேப்பிட்டல் யூஸ் பண்ணணும்? நான் கம்மியான கேப்பிட்டல் வச்சே பண்றேன் அப்படிங்கிறதுக்காக,
ரொம்ப ரொம்ப லோ கேபிட்டல்ல $10 $20 அப்படின்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 3000 தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதான் முன்னாடியே நான் சொன்னேன், கேம்பிளிங் மைண்ட் செட் அப்பவே சொன்னது. ஓகேங்களா, அதை பண்ணிட்டு ஈஸியா மணியை குயிக்கா நம்ம டபுள் ஆக்கிடணுங்கிறதுக்காக ஹை லிவரேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி லார்ஜ் மினிமம் பொசிஷன் சைஸ் கூட இல்ல. ஓகே, மினிமம் லாட் சைஸ் தான் இல்ல, டைரக்டா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான இருக்கிறதுலே ஹையஸ்ட் லிவரேஜ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நம்மளால அதிகபட்சம் எவ்வளவு வந்து பொசிஷன் சைஸ் எடுக்க முடியுமோ அந்த பொசிஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்றப்ப என்ன மாதிரியான நம்ம பொசிஷன் சைஸ் எடுப்போமோ அதே அந்த பொசிஷன் சைஸ ரொம்ப ரொம்ப கம்மியான 2000 3000 அக்கௌண்ட் வச்சு எடுப்பாங்க. எப்படி ப்ரோ அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு லிவரேஜ் ஆப்ஷன்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அது பாசிபிள் தான். அப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இப்ப ப்ராஃபிட் லாஸ் அங்க 5 லட்ச ரூபாய்க்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வருதோ அதே ப்ராஃபிட் லாஸ் தான் இங்க 2000 ரூபாயிலும் வரும். இப்ப என்னன்னா, நமக்கு அந்த 5 லட்ச ரூபாய்க்கு வர ப்ராஃபிட் இந்த 2000 ரூபாய் வச்சு பண்ணும்போது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம பண்ணுவோம். ஆனா கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ள ஒருவேளை மார்க்கெட் நமக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சுன்னா அந்த 2000 ரூபாய் எங்க காணாம போகுதுன்னே தெரியாது. சோ இது எல்லாமே இந்த ஓவர் லிவரேஜிங்னால வர இன்டைரக்ட் ப்ராப்ளம்ஸ். நம்பர் 6, இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் பத்தி எல்லாம் கன்சிடர் பண்றதே இல்ல. சோ இதே மிஸ்டேக் தான் நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பண்ணிருந்தேன். அதை பத்தி கூட நான் ஷேர் பண்ணிருப்பேன். இன்னமும் ஒரு சில ட்ரேடர்ஸ் வந்து இதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஓகேங்களா, என்னோட கேபிட்டல் எங்க போச்சுன்னா என்ன மாதிரியே வந்து என்கிட்ட எல்லாம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் பண்ணேன் ப்ரோ, எனக்கு வந்து என்னோட 100 rupees கம்மியா இருக்கு. சரி, விஷயம் என்னன்னா இதெல்லாமே பேசிக்ஸ் தான். இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்ங்கிறதெல்லாம் இருக்கும். என்னன்னா இந்த மாதிரியான பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி. ஒரு ஆர்டர் எடுக்கிறேன்னா அதுக்கு வந்து எவ்வளவு டாக்ஸ் போகுது, அது எங்க போகுது, எவ்வளவு அமௌண்ட் போகுது, அது எப்படி கால்குலேட் ஆகுது, அந்த பிளாட்ஃபார்ம்க்கு எவ்வளவு ஃபீ, என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் இருக்கு, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ட்ரிஸ் எடுத்துட்டே இருப்போம். பை பண்றது, செல் பண்றது, செல் பண்றது, பை பண்றதுன்னு இஷ்டத்துக்கு பொசிஷன்ஸ் எடுக்கும் போது நிறைய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன், ஏன்னா நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா கம்பல்சரி இந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணாமலாம் இருக்க முடியாது. ஓகே, சோ அதை பத்தி எல்லாமே நம்ம வந்து கவனமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி, நம்மளோட பர்சனல் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கறத பத்தி சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. எஸ்பெஷலி ட்ரேடிங் பண்ணும்போதும் சரி, கேபிட்டலை டிசைட் பண்ணும்போதும் சரி. சோ நாங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லாஸ் பண்ணவங்க நிறைய பேர் எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஸ்கேம்லயோ இல்ல அவங்களா சொந்தமா ட்ரேட் பண்ணியோ லாஸ் பண்ணாங்க அப்படின்னா சோ என்கொயரி கால் மாதிரி வரும். அவங்க நிறைய பேருக்கு நாங்க கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அதுல நிறைய பேர், அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெரிய பெரிய அமௌண்ட்டை லாஸ் பண்ண நிறைய பேர்கிட்ட நான் பொதுவா பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட பர்சனல் விஷயங்களையுமே சிலதை ஷேர் பண்ணாங்க. அதாவது ஃபைனான்சியலா இருக்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, அப்படி பாக்குறப்ப அவங்களால அந்த அளவுக்கு லாஸ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈடுகட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையினால நம்மளால ஏதாவது ஒண்ணு பண்ணிட முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தோணுனதுனாலயோ என்னமோ அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க்ல இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ஆல்ரெடி இருக்கிற ஜுவல், இல்ல ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டி, இல்ல யார்கிட்ட ரொம்ப க்ளோஸ்ல இருக்கவங்க கிட்ட கடன் வாங்குறது. ஓகே, நான் யாரையும் பர்சனலா சொல்லல. இது காமனாவே நம்மள சுத்தி நிறைய நடந்துகிட்டே தான் இருக்கும். மேபி இந்த மிஸ்டேக்க நீங்க கூட பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல பண்ற ஐடியால இருக்கலாம். தயவு செஞ்சு சொல்றேன், அப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நம்மளால என்ன ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, லாஸ்டா அதை பத்தி தான் ஆக்சுவலி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஓகே, இப்ப நீங்க ட்ரேட் பண்ண போறீங்களா, ஒரு கேபிட்டலை டிசைட் பண்றீங்களா, ஒரு வேலை ஓகேங்களா, ஒருவேளை அந்த மொத்த கேபிட்டலும் லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களால அதை அக்செப்ட் பண்ணி கடந்து வர முடியுமா அப்படின்னு நீங்களே உங்ககிட்ட ஒரு கொஸ்டினை கேளுங்க. இப்ப இதுக்கான பதில் எஸ் என்னால முடியும் அப்படின்னா மட்டும் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க ட்ரேடிங் பண்ணலாம். இல்ல ப்ரோ அவ்வளவு ஈஸியா இல்ல, என்ன ப்ரோ இந்த அமௌண்ட்லாம் லாஸ் ஆச்சுன்னா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் ப்ரோ அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ரீகன்சிடர் பண்றது தான் நல்லது. ஏன்னா ட்ரேடிங்ல ஒரு சில விஷயங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஃபுல் கேபிட்டல் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல முழுக்க முழுக்க நம்மளோட மிஸ்டேக் தான் இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் மேல நம்ம பழி போடவே முடியாது. ஸ்ட்ராட்டஜி மேல பழி போட முடியாது. டைம் மேல பழி போட முடியாது. நான் இந்த செக்மெண்ட்க்கு பதிலா அந்த செக்மெண்ட்ல பண்ணியிருந்தா ப்ராஃபிட் பண்ண அப்படிலாம் எதுவுமே சொல்ல முடியாது. உங்களோட ஃபுல் கேபிட்டல் லாஸ் ஆகுதுன்னா அதுக்கு நீங்க மட்டும் தான் பொறுப்புன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மென்ட் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா, இல்லனா வேற ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கலாம். நம்ம அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மியான கேபிட்டல் யூஸ் பண்றப்ப பண்ண முடியாது. அந்த கேபிட்டலுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ண முடியாதுன்னா முடியாது. அப்ப அதுவும் நம்மளோட மிஸ்டேக் தான். அப்ப அந்த கேபிட்டல் வச்சு நம்மளால ப்ராப்பரா ரிஸ்க மேனேஜ் பண்ண முடியலன்னா ஃபுல் கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல அதிகமாகுது. ஓகே, அப்படிலாம் இருந்துச்சுனால அது நம்மளோட மிஸ்டேக் தான். சரிங்களா, சோ இதுல நீங்க நிறைய விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், அந்த கேபிட்டல் அந்த மார்க்கெட்டுக்கு போதுமானதா ட்ரேட் பண்றதுக்கு. சோ ஒருவேளை அந்த கேபிட்டல் லாஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? முதல்ல அந்த கேபிட்டல் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நம்மளோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே, இன்னொரு விஷயம், இப்ப இது எல்லாத்தையுமே நீங்க யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னாலுமே ஈஸியா வந்து நீங்க வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இப்போ இந்த அமௌண்ட் லாஸ் ஆச்சுன்னா அதனால எவ்வளவு பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்றத ஒரே ஒரு நிமிஷம் அந்த கேபிட்டலை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நினைச்சீங்கனாலே
அதிக ரிஸ்க நீங்க எடுக்க மாட்டீங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பயம் வந்துரும். அந்த இடத்துல பயம் வர்றது நல்லதுதான். நார்மலா ட்ரேடிங்ல நமக்கு வந்து பயம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா பயம் வந்துச்சுன்னா நம்மளால செயல்பட முடியாது. பட் அந்த மாரி ஹை ரிஸ்க் எடுக்க போறப்ப நம்ம செயல்படாம இருக்கிறதே நல்லதுதான். ஏன்னா தேவையில்லாம அதிக ரிஸ்க் எடுத்து ஒருவேளை அது லாஸ் ஆச்சுன்னா, அது பெரிய பிரச்சனைய நமக்கு கொண்டு வந்து விட்டுரும். ஓகேங்களா? சோ அதனால கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே. குறிப்பா இந்த ட்ரேடிங்காக அவங்க கிட்ட காசு வாங்குறது. ஈவன் என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெர்சனலா இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஈவன் பேரன்ட்ஸ் கிட்ட கூட நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. ஓகேங்களா? நம்மளோட ஓன் மனில நம்மளால ட்ரேட் பண்ண முடியுமா? நம்ம பண்ணலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் என்னோட சொந்த காசுல நான் ட்ரேட் பண்றேன். அதே இந்த பக்கம் நான் என்ன பண்றேன், ஒருத்தர்கிட்ட காசு வாங்கி நான் ட்ரேட் பண்றேன். 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. நான் அவர்கிட்ட கடன் மாதிரி வாங்கலாம். இல்ல காசு குடுங்க. நான் வந்து ப்ராஃபிட் பண்றேன். அதுல வந்து ஷேர் எடுத்துக்கலாம் அப்டின்ற மாரியும் சொல்றேன். இல்ல ஏதாவது வந்து என்கிட்ட இருக்கிற அசட்ட வச்சு ஓகேங்களா, அத வச்சு நான் கடன் மாரி வாங்குறேன். சரிங்களா, ஏதோ ஒண்ணு. இப்போ இந்த பக்கம் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் தான். ஓகேங்களா. சோ அந்த அமௌண்ட் ஒரு நார்மலான அமௌண்ட் தான். அதுல ஒரு பார்ட் ஆஃப் மனி லாஸ் ஆனாலும் என்னால அத ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்க முடியும். சோ இப்போ மாசம் ட்ரேட் பண்றேன். ஃபுல்லா ட்ரேட் பண்றேன். ப்ராஃபிட், லாஸ் 2மே வருது. அட் த மந்த் எண்ட் அந்த மாசத்தோட கடைசில என்னால ப்ராஃபிட் பண்ண முடியல. 2 சிச்சுவேஷனையும் நம்ம எப்படி யோசிப்போம்னு பார்க்கலாம். இப்ப என்னோட ஓன் ஃபண்ட்ல இருக்கிறப்ப பெருசா எனக்கு அது வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது. மேபி ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கும். ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம்னு தோணும். பட் ஆக்சுவலி வந்து டிசப்பாயிண்ட் ஆகவே வேண்டாம். ஏன்னா இப்பவும் நம்ம பெட்டரா தான் இருக்கோம். நம்ம லாஸ் பண்ணாம இருக்கோம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா டிசப்பாயின்ட்மென்ட் வரும். ஏன்னா இப்போ ஒருவேளை ஏதாவது கடன் வாங்கியிருந்தோம்னா, அந்த கடனுக்கு நம்ம வந்து வட்டி கட்டணும். ஓகேங்களா? இல்ல இன்னொரு பெர்சன் கிட்ட நான் ப்ராஃபிட் பண்றேன்னு காச வாங்கியிருந்தோம் அப்டின்னா, அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் பண்ண முடியல அப்டின்னு. ஓகேங்களா? ஒரு ட்ரேடரா நமக்கு அங்க நம்ம என்ன பண்ணியிருப்போம், அங்க என்ன நடந்திருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா அது அமௌண்ட் குடுத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். ஓகே. சோ அப்ப அந்த இடத்துல ஒருத்தருக்கு பதில் சொல்ற மாரி இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் ட்ரேட் பண்றப்ப கரெக்ட்டா ட்ரேட் பண்ணுவோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓகே. இப்ப எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கணும். மைண்ட் செட் வந்து கிளியரா ஃப்ரீயா இருந்துச்சுன்னா தான் ட்ரேட் பண்றப்ப அது பெட்டரா இருக்கும். இப்ப இல்ல நான் வந்து இந்த மாசம் ஆக்சுவலி இது ஃபர்ஸ்ட் மந்தே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும். அப்பதான் இஎம்ஐ கட்டணும். இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு காசு குடுக்க முடியும். இந்த மாரி கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம பிரெயின்குள்ள இருக்கும்போது, கிளியரா நம்மளால யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. சோ இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது எல்லாத்த பத்தியுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிஃபோர் ட்ரேடிங். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்டி இல்லன்னா இதான் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எப்ப வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான ட்ரேடிங் ரிலேட்டட் வீடியோஸ கன்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்க நெறைய இருக்கு. அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.